ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் பஜாஜ் ஹேர் கூலர் பற்றியும் ஏர் கூலரோட ஃபங்க்ஷன் பற்றியும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 65 லிட்டரோடது. இதுலேயே வந்துட்டு 90 லிட்டர்ஸும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9500லேருந்து 10,000க்குள்ளே வருது. இது கூட இந்த மாதிரி 4 வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம கார்னர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கேயாவது மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணுறக்கும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த ஏர் கூலரில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஹனிகோம்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் மாரி இருக்கும் இல்லைங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஃபேன் தான். இதே மாரி ஒரு சில ஏர் கூலரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளோயரும் வரும். ப்ளோயர் இருந்துச்சுன்னா, நமக்கு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வரும். ஃபேனுங்கிறப்ப நமக்கு காற்று வந்து கொஞ்சம் ஈவனா கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுற மாரி இருக்கும். அதே மாரி இதில குடுத்துருக்க அந்த உள்ள குடுத்துருக்கிறது வந்துட்டு ஹனிகோம்னு சொல்லிட்டு ஒரு சிந்தெடிக் மெட்டீரியல் தான். இதுலயே ஒரு சில ஏர் கூலர்ல பார்த்தீங்கன்னா, வைக்கோல் மாரியானது குடுத்துருப்பாங்க. அதில தண்ணி பட்டு அந்த சில்லுன்னு காத்து வரும். எந்த ஏர் கூலரா இருந்தாலும் நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாட்டி அந்த ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். கரெக்ட்டா கிளீன் பண்ணி யூஸ் பண்ணோம்னா, அது நல்லாவே இருக்கும். எப்பவுமே ஏர் கூலர் வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாட்டி ஜன்னல் பக்கத்துல, இல்ல டோர் பக்கத்துல அந்த மாரி வச்சு யூஸ் பண்ணும்போது, அதோட கூலிங் கொஞ்சம் நமக்கு நல்லாவே இருக்கும். அப்படி யூஸ் பண்றது தான் பெட்டராவும் இருக்கும். அதே மாரி இதில வந்துட்டு நம்ம தண்ணி கீழ ஊத்தி யூஸ் பண்றனால, அது வந்து தண்ணி வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகுற மாரி லைட்டா சின்ன சின்ன இதா வரும். ஆனா நம்ம கிளீன் பண்ணி வச்சு யூஸ் பண்றது நல்லது. இந்த கீழ குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இதில இருக்க தண்ணி வெளியில போறதுக்கு வந்துட்டு கீழ ஒரு லப்பர் மாரி குடுத்துருப்பாங்க. அத நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில குடுத்துருக்க அந்த வீலுக்கு வந்து லாக் மாரி ஏதாவது குடுத்துருக்கலாம். ஏன்னா, இது நம்ம ஃபுல் ஸ்பீட்ல வச்சு நம்ம ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த ஃபோர்ஸுக்கு மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மேல வந்து ஐஸ் போடுறதுக்கான ஒரு ட்ரே மாரி நமக்கு குடுத்துருக்காங்க. என்னதான் நம்ம வந்து சில்லுன்னு தண்ணியோ, இல்ல ஐஸ் கட்டியோ வச்சுட்டு நம்ம ஏர் கூலர் ஆன் பண்ணாலும், அந்த கூலிங் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். உங்களுக்கு ஏசி அளவுக்கு ரூம கூலிங் பண்ணி தராது. ஆனா, நமக்கு வந்து ஒரு சில்லுன்ற ஒரு ஃபீல் மட்டும் குடுக்கும். நமக்கு நல்லா கூலிங் வேணும் அப்படின்னா, நம்ம ஏசி தான் சூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ற ஏசிய பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எனக்கு ஏசி அளவுக்கு வேணாம், எனக்கு ஏர் கூலரே போதும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க Googleல போயிட்டு சர்ச் பண்ணா நெறைய பிராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு அதில என்ன மாடல் வேணும், உள்ள என்ன மெட்டீரியல் வேணும், அது எல்லாமே நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி பட்ஜெட்க்கு ஏத்த மாரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு வெதர்க்கு வந்து யூஸ் ஆகுமான்றது ரொம்ப டவுட் தான். ஒரு ஃபேன் வந்து ஒர்க் ஆகுது. அதில வந்து அந்த தண்ணி சில்லுன்னு இருக்கிற அந்த ஒரு ஃபீல் குடுக்குமே தவிர, ரொம்ப சூப்பரா இருக்குமான்றது ரொம்ப டவுட் தான். ஏன்னா, இங்க இருக்கிற ஹியூமிடிட்டிக்கு வந்து இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாரி கரண்ட் பில் பார்க்கும்போது, நமக்கு ஏசிய விட இதில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம கிளீன் பண்ணி நல்லா மெயின்டெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் ஏசி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஏர் கூலர பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தனாலோ, இல்ல இன்னும் பேசியிருக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க அத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அத பத்தி நானும் டீட்டெயிலா தெரிஞ்சுப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.